Hi, this is blackbuddytamil. Today vlogs about நம்மளோட டோக்கியோ இருக்குது பார்த்தீங்களா, R15 வெர்ஷன் 4, அதாவது R15M. இந்த பைக்கில் ஒரு இடம் வந்து பிரேக் ஆயிடுச்சு. பட் நான் வந்து எந்த இடத்துலையும் கொண்டு போய் வந்து கீழே விழ வைக்கலை, அண்டு கிராஷ் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகலை, எதுவுமே ஆகலை. பட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. எந்த இடம் வந்து பிரேக் ஆகிடுச்சு அண்ட் எதுக்கு பிரேக் ஆகிடுச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போது இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. Glock pop drop roll your body in the grave chopping no karate call my sawed off shotty Johnny Cage bombers wanna parlay but that's just not how I operate start my day off smoking rhymes like a white boy with a vape who deep in the bounce with a cutie riding round ripping Uzi spitting loogies at that bitch that talking down you be moving through your town doobie dookie doo doo round you be goofy I be gassy smoking boofy by the pound in the who deep in the bounce with a cutie R15ல ரொம்பவே ஒரு நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா வந்து பில்ட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே அமுங்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து வந்துச்சு. பட் வெர்ஷன் 4ல் அதாவது R15Mல வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் அதோட பில்ட் குவாலிட்டியை நான் வந்து எவ்வளோ தூரம் அமுக்குறேன்ட்டு. சவுண்டே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்ஷன் 3க்கு வெர்ஷன் 4 இல்லை வந்து எம்மை வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபேரிங்ஸ்லாம் பாருங்களேன், இந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த டேங்க் தான் எல்லாருமே சொல்கிற அந்த டேங்க் தான் சொல்லுவாங்க. ஸோ டேங்கோட பில்ட் குவாலிட்டியும் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்படி அமுங்குனால வந்து அமுங்கு வந்து படலை. ஓகேங்களா, வெர்ஷன் 3ல் வந்து இந்த மாதிரி வந்து இருக்காது. பயங்கரமாக வந்து உள்ளே போகும். பின்னாடி இருந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கை வச்சுருந்தாலே வந்து பிரேக் அடித்தோம் அப்படின்னா இப்படி ஒரு அமுக்கணும்னா இந்த கிளிப்லாம் வந்து கலண்டுரும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. பில்ட் குவாலிட்டி தரமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சைடு ஃபேரிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் அமுங்குது பார்த்தீங்களா. பட் இந்த இடத்த பாருங்கள், இந்த இடம் வந்து செம்ம பில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு இஷ்யூ வந்துச்சு என்ன அப்படின்னா, அடியில் வந்து கொஞ்சம் வந்து பெண்ட் ஆகுது ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபேரிங்ஸ், இந்த வெளியே இருக்க ஃபேரிங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பெண்ட் ஆகுது. மேபி வந்து இது ரொம்ப ஸ்டிஃபாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே சப்போஸ் கிராஷ் ஆகும்போது கீழே விழும்போது வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இது வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. இப்போ சப்போஸ் இது வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் தான் வந்து ஆகும். பிரேக் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து கம்மி. அதே மாதிரி தான் கீழேயும் நம்ம ஊர் வேகத்தில் தான் தெரியுமே, இவ்வளோ வயதுக்கு காம்பவுண்ட் சோறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தட்டுச்சு அப்படின்னா இது வந்து பெண்ட் ஆகி மறுபடியும் வந்து ரிலீஸ் ஆகிரும். பட் அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா வந்து உடஞ்சிரும். இந்த இடத்த மாற்றிருக்கலாம், வேறு இடத்துல கூலண்ட் ஆயில் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்ம ஊர் குட்டி காம்பவுண்ட் சோரில் வந்து தட்டிடக்கூடாது. சரி, ஓகே ப்ரோ, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, பட் எந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் வந்து இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்தே பார்க்கலாம். சரி, லைட்டாக குவாலிட்டியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாமே அப்படின்ட்டு வந்து வச்சுருந்தேன். வேறு எதுலேயுமே உடையல் நண்பா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட தப்பு தான். ஓகேங்களா, நம்மளோடனா என்னோட தப்புன்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களோட தப்பும் கூட. பட் நம்மளோட தப்பு தான். நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து எப்படி பில்லியனா உட்காரணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து தெரியாது. ஓகேங்களா, அதாவது ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எப்படி ஏறணும் அப்படிங்கிறதும் வந்து தெரியாது, ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறதும் வந்து தெரியாது, இறங்குறதும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தெரியாது. ஸோ இந்த இஷ்யூனால தான் வந்து உடஞ்சிருக்கு. எந்த இடம் பிரேக் ஆகிருக்குன்னா எஸ் இது தான். ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள், ஷேக் ஆகுதுங்களா, ஷேக் ஆகுதா. இப்போ இந்த 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 சாரிங்க பாருங்கள், இது வந்து ஷேக் ஆகாது. ஸோ இது எந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படின்னா இதோ உள்ள வெயிட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, தெரியுதுங்களா. அந்த இடத்துல வந்து ஒரு ஒட்டு வந்து போட்டிருக்குறாங்க. பட்டு இது வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து இப்படி ஒட்டி இருக்கும். இப்போ இது ஒட்டாததுனால இந்த ஷேக் வந்து இருக்குது. இந்த ஃபேரிங்ஸ் தான் எனக்கு இப்போ வந்து பிரேக் ஆகிருக்குது. இது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒட்டி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல நான் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. ஃபோக்கஸ் ரொம்ப மிஸ் ஆகுது நண்பா. ஓகே, இந்த இடத்துல இது வந்து நல்லாவே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒட்டி இருக்குது. இந்த இடத்துல நல்லா தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏறும்போது வந்து டேரெக்டாக வந்து காலை தூக்கி போட்டு தான் ஏறுவாங்க. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே மோஸ்ட்லி வந்து ரைட் சைடர்ஸ் தான் வந்து ஏறுவாங்க. ஸோ இந்த சைட்லேருந்து காலை தூக்கி போட்டு அந்த சைடு வந்து ஏறுவாங்க. அப்போவும் இந்த இடத்துல வந்து தைஸ் வந்து டச் ஆகும். சரிங்களா, அதேமாதிரி இறங்கும் போதுமே இந்த ஃபுட்பேக்கில் மிதித்து இறங்க மாட்டாங்க, டேரெக்டாக அங்கேருந்து வந்து காலை வந்து கீழே வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட வெயிட் வந்து எதில் ஏறுதுன்னா இந்த இடத்துல வந்து உட்காருது. நம்ம தைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தைஸ் வந்து இந்த இடத்துல வந்து உட்காரும்போது இதில் பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இறங்குற மாதிரி வந்து இருக்குது.
இதனால தான் இந்த ஃபேரிங்ஸ் வந்து அது வந்து பிரேக் ஆகிருக்குது. பட் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. மற்றபடி பில் குவாலிட்டிலாம் வந்து ஓகே. இப்போ நான் இந்த ஃபேரிங்ஸை வந்து கலட்டியும் காட்டுறேன் அண்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து கலத்திட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்க சின்ன ஃபேரிங்ஸும் அந்த பின்னாடி இருக்க டெய்லும் வந்து கலத்தியாச்சு. ஸோ இதுதான் அந்த பார்ட்டு. அந்த பார்ட்டில் வந்து எப்படி உடஞ்சிருக்குன்னா செப்பரேட்டான பில் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. சரிங்களா, இந்த 2 பார்ட்டையும் வந்து டச் பண்ணியிருப்பாங்கல்ல, ஒட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடம் தான் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகிருக்கு. நான் இப்போ ஜூமினில் வந்து காட்டுறேன் எப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது உடச்சது வேறு யாரும் இல்லை, என்னோடய தம்பி தான். கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பா அப்படி. ஸோ அவன் வந்து இறங்கும்போது டேரெக்டாக காலை வந்து தரையில் வச்சு அப்படி இறங்கினானா தொடை வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருச்சு. தைஸ் வந்து இந்த இடத்துல உட்காந்ததுனால அது லைட்டாக அப்படி பெண்ட் ஆகும்போது இது வந்து விட்டுருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான பைக்கு. ஸோ எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தானே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்டு இது நம்மளோட தப்பு தான். பில் குவாலிட்டி மேலே நம்ம வந்து குறை சொல்லலான்னா, இப்போ இந்த பார்ட் உடஞ்சிருக்கு, இதில் கிராக் விழுந்துச்சுன்னா சொல்லலாம். ஸோ இது வந்து ஒட்டியிருக்க இடம் பிளாஸ்டிக் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் சொல்ல முடியல. மேபி இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். அப்படின்னா இந்த டிசைன் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுருக்கலாம். அப்படின்னா கூட வந்து இறங்கும்போது வந்து தட்டாமல் இருந்திருக்கும். ஸோ நம்மளோட மிஸ்டேக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஒட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஸோ மச், பாய், லவ் யூ ஆல். Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed-off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. Hoop deep in the bounce with a cutie riding round. Ripping Uzi, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking boofy by the pound. In the hoop deep in the bounce with a cutie. Broken glass while I'm thinking in my head. I mind my own, I don't even break a sweat. Oh, this madness is insane. Why you still live in vain? I'm not the one, you're the victim of your own mistakes. It's sad to hear the lights under the